அன்பினர்களே, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான நெருக்கடி தலை தூக்கியுள்ள நிலையில் இரண்டு பக்கத்தாலும் எச்சரிக்கைகளும் வருகின்ற நிலையில் ஈரானின் இந்த ப்ரோபோசலை அவர்கள் அமெரிக்கா நிராகரித்திருக்கின்ற நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் தாக்குதலை தொடங்கினால் யுரேனியத்தை 90% வரை செறிவூட்டக்கூடும் என ஈரான் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை செய்தியாக எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றது. அதாவது 90% என்பது முற்றுமுழுதாக அணுகுண்டை தயாரித்து விடுவோம் என்றுதான் அது 90% கதையை கதைக்கின்றது. பல ஏற்கனவே அது 60% செறிவூட்டப்பட்டதாக அமெரிக்காவும் சொல்லுது இல்லையா? இப்பொழுது 90% வரை நாங்கள் செறிவூட்டக்கூடும் என்று ஈரான் எச்சரிக்கையானது. நாங்கள் அணுகுண்டு தயாரிப்புக்கு சென்று விடுவோம் என்று ஈரான் எச்சரித்திருக்கின்றது. உலக பரப்பில் ஒரு பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் பிரதேசத்தில் மீண்டும் தாக்குதலை தொடங்கினால் அதற்கு பதிலடியாக 90% யுரேனியத்தை செறிவூட்டக்கூடும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் ஒரு நீடித்த உடன்பாட்டை எட்ட தவறியுள்ள நிலையில் இந்த கருத்துக்கள் வெளியாகிருக்கின்றது. சமீபத்திய தகவலின்படி அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் பதில் நடவடிக்கையாக தங்களது அணுசக்தி திட்டத்தை தீவிரப்படுத்தி யுரேனியத்தை 90% வரை செறிவூட்டக்கூடும் என்று ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அமெரிக்கா அதிர்ந்திருக்கின்றது. பொதுவாக அணு ஆயுதம் தயாரிக்க யுரேனியம் 90% வரை செறிவூட்டப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத்தான் ஈரான் சொல்லுகின்றது, நாங்கள் 90% யுரேனியத்தை செறிவூட்டி விடுவோம் என்று. இது மிகப்பெரிய எச்சரிக்கை. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், ஈரானிடம் அணுகுண்டு இருக்கின்றது, செய்துவிட்டது என்று. இப்போ என்ன சொல்ல போகுது? கடைசியாக இந்த எச்சரிக்கை பிற்பாடு நாங்கள் அணுகுண்டை செய்து விட்டோம் என்று சொல்ல போகுது. பாத்தீங்களா எங்க வருது என்று? இதை நாம கடந்த ஆண்டிலே சொன்னமே, ஈரான் அணுகுண்டை தயாரித்து விட்டது, மிகப்பெரிய சோதனையும் செய்து விட்டதாக. அந்த செய்தியைத்தான் இப்போது ஈரான் அந்தர்பல்டி சொல்லுகின்றது. பார்க்கலாம். முக்கிய ஊடகங்கள் மற்றும் அதாவது இந்த தற்போதைய பதட்டமான சூழ்நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் மிகப்பெரிய கவலையை கொண்டு வந்திருக்கின்றது. முக்கிய ஊடகங்கள் மற்றும் செய்தி முகாமைகள், உதாரணமாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. மேலும் விரிவான மற்றும் நேரடி தகவல்களுக்கு நம்பகமான சர்வதேச செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஈரானின் இந்த எச்சரிக்கையை அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையின் குழு செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரசாயி இன்று மே 12 மாலை இந்த செய்தியை விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடியாக யுரேனியத்தை 90% செறிவூட்டுவது ஈரானின் விருப்பங்களில் ஒன்றாக இருக்கும் எனவும் அது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாகிவிடும் என்றும் ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது. இது அணுகுண்டு. ஆக ஈரான் ஒரு அணுகுண்டை தயாரித்து உலகம் முழுவதும் ஒரு போராட்டம் இருக்கின்ற போது ஈரான், நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, ஈரான் அணுகுண்டை கையில் எடுக்கும் என்று. இப்பொழுது இன்னும் ஒரு 2 வாரம் கடந்து ஈரான் அறிவிக்க போகுது, நாங்கள் 90% யுரேனியத்தை முடித்து விட்டோம் என்றால் இனி யாரும் அதற்கு லொல்லு பண்ண இல்லாம போகலாம். ஆயுத தரத்தை பொதுவாக 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது அணு ஆயுதங்கள் தயாரிக்க தேவையான தரமாக கருதப்படுகிறது. இது சர்வதேச அளவு இல்லையா? கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பிராந்தியத்தில் பதட்டம் நிலவி வருகிறது. தற்போது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தம் பலவீனமடைந்துள்ள சூழலில் ஈரானிடமிருந்து இந்த கடுமையான எச்சரிக்கை வெளிவந்திருக்கின்றது. ஆக மிகப்பெரிய பயங்கரமார்கள். இந்த செய்திகளை ராய்ட்டர் செய்திகளும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. லண்டனில் இருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் பிரதேசத்தில் மீண்டும் தாக்குதலை தொடங்கினால் அதற்கு பதிலடியாக 90% யுரேனியத்தை செறிவூட்டக்கூடும் என்றும் ஈரான் எச்சரிக்கையை கொடுத்ததானது உலக செய்திகள் மிகப்பெரிய செய்தியாக உருவெடுத்து வருகின்றது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தாக்குதலை தொடங்கியிருந்து பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ரசாயின் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக தெஹ்ரான் இஸ்ரேலுக்கு எதிராகவும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் பதிலடி கொடுத்ததுடன் ஹமிஷ் தலச்சந்தியுடன் மூடியது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தின் மூலம் ஏப்ரல் 8 அன்று போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த போதிலும் இரு நாடுகளுக்கு இடையில் ஒரு பனிப்போர் நடந்து வருவதும் நாம் அறிந்த விடயமே. ஆனால் இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நீடித்த உடன்படிக்கையை எட்ட தவறிவிட்டன.
பின்னர் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எந்த ஒரு காலக்கெடு நிர்ணயிக்காமல் தானாகவே 2 மாதங்களுக்கு அவர் ஒரு போர் நிறுத்தத்தை வெளியிட்டு இருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரான் தனது பதிலை பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கின்றது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஏற்கனவே சொல்லிக்கிறே அதைத்தான் சொல்றாரு என்று நிராகரித்தார். அமெரிக்காவும் ஈரானும் ஒரு மாத கால பேச்சுவார்த்தைகளுக்கான வரையறைகளை நிர்ணயிக்கும் ஒரு பக்க 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நோக்கி செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் முக்கிய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன என்றும் சொல்லப்படுகிறது. 90% செறிவூட்டல் ஆயுத தர யுரேனியமாக கருதப்படுகிறது. இது ஈரானின் தற்போதைய செறிவூட்டல் அளவுகளிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வாகும் என்றும் ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியுற்றால் தனது அணுசக்தி திட்டத்தை முன்னெடுத்து செல்ல தெஹ்ரான் தயாராக உள்ளது என்பதுதான் இந்த எச்சரிக்கையானது. ஆக ஈரானின் இந்த எச்சரிக்கை ஈரானின் எதிரி, அதாவது இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வயிற்றில் புலிகை கரைக்கும் ஒரு விடயமா தான் பார்க்கப்படுகின்றது. இன்னும் ஒரு 2 வாரமோ அல்லது 1 மாதமோ கடந்து ஈரான் உத்தியோகபூர்வமாக நாங்கள் 90% யுரேனியம் செறிவூட்டலை செய்து விட்டோம் என்று சொன்னால் அது அணுகுண்டை கையில் எடுக்க போன அர்த்தம். இதை நாம் எப்போ சொல்லியிருக்கிறோமே, ஈரான் தோல்வி வருமானால் அது தனது அணுகுண்டை கையில் எடுக்கும். ஏற்கனவே ஈரான் செஞ்சு வச்சிருக்க, அது வேறு விடயம். இப்ப உத்தியோகபூர்வமா நாங்க 90% எட்டுவோம் சும்மா சொல்லுது. ஆக அமெரிக்க அதிபர் அவர்கள் தெரிவித்த என்று சொல்ல விடயம் அது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளவே சொல்லுவதான் விடயம். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாவே ஈரான் பார்க்கின்றது. பார்க்கலாம், அடுத்தடுத்து வருகின்ற காணொளிகளும் நிறைய செய்திகள் வெளிவந்தம் இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.